Okay, thank you for everyone for joining us. Iniki, we have Dr. Manigandan Mohandas with us, and he's a National Joint Secretary of the Indian Medical Association Junior Doctors Network, founder and former state president from the Indian Medical Association Medical Students Wing, and he's also the recipient of Best Junior Doctors Award from Indian Medical Association in 2019. And Iniki, he's joining with us to answer questions about COVID. Naga konja questions prepare pannirkom, plus audience tender will be taking questions and he'll be answering all of those to us. So thank you, Dr. Manigandan, for joining us. Thank you to everyone. In the yeah, நீங்க ஏதாவது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்க வந்தேன். First of all, I want to thank Valvi team for organizing this live session. ஏன்னா இப்போ we have so much information in media, TV news, எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே நிறைய கிடைக்குது. பட் என்னன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஓவரா கூகுள்லேருந்து மீடியாலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி ஒரு லைவ் செஷன் வைக்கும் போது ஒரு டைரெக்டாக ஒரு டாக்டர்ஸ்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ திங்க் மிஸ்இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு லெவல் வந்து குறையும். They will have a better understanding about how to deal with the illness and other things. So I want to thank Valvi team for inviting me to be part of this Insta live session. Yeah, thank you. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஹோப்ஃபுல்லி இந்த செஷன்ல இருந்து ஏதாவது ஒன் கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன் கொஸ்டினுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுனாலே ஐ திங்க் that's a great thing to come out of the session. Okay, so இன்னைக்கு ஜென்ரலா we have some themes of questions that we're going to discuss. First, COVID vaccination சம்பந்தப்பட்ட questions-லாம் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன், பிளஸ் ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா அதை பத்தி பேசலாம். அடுத்தது கோவிட் பாசிட்டிவா இருந்து பட் ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்கல, ஸோ வீட்லயே கோவிட் மேனேஜ் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எண்டிங் வித் பிளாக் ஃபங்கஸ், அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் இன் ரீசென்ட் டைம்ஸ். அண்ட் அகைன் எண்ட்ல ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணி we can end the session. Okay, so the first question, I think இதான் ரொம்ப காமன் கொஸ்டின் இன்னைக்கு. வேக்சின்ஸ்ல இருந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம், நிறைய ரூமர்ஸ் இருக்கு அபவுட் பிளட் கிளாட்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய. ஸோ should people be concerned and should they go get the vaccine? Okay, should people be concerned? இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா, கண்டிப்பா they should be aware of the side effects, but they need not worry about the side effects, because இந்த மாதிரி வேக்சின் போடுற எல்லாருக்குமே காமன் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ரைட் நவ் வி ஹேவ் 2 வேக்சின்ஸ். ஒன்று கோவிஷீல்டு, ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட் வேக்சின் இன் இந்தியா. ரெண்டாவது கோவேக்சின். இப்போ தேர்ட் வந்து ஸ்புட்னிக் 5 கூட வந்திருக்கு. பட் இட் இஸ் நாட் ஒரு வேக்சினேஷன் ட்ரையல் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 100 பேருக்கு மானிட்டர் பண்ணிட்டு தான் ஃபீல்ட் செட்டப்க்கு வரப்போகுது. ஸோ ரைட் நவ் வி ஹேவ் ஒன்லி 2 வேக்சின்ஸ் அட் ஹேண்ட். இந்த ரெண்டுத்துக்குமே அட்வர்ஸ் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா, காமனாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், if you are given a paracetamol injection, உங்களுக்கு போட்ட இடத்துல பெயின் இருக்கலாம், அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஏற்படலாம், இல்லை அந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா மேபி ஒரு ரேஷஸ், அலர்ஜி ஏதாவது ஏற்படலாம். ஸோ இது வந்து காமனஸ்ட் சைடு எஃபெக்ட். அதர் தென் தட், இது மாதிரி கோவிட் வேக்சின்ஸ்க்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னா, கொஞ்சம் மைல்டு ஹைப்பர் பைரக்சியான்னு சொல்லுவாங்க, ஃபீவர் வரலாம், கொஞ்சம் டெம்பரேச்சர் எலிவேட் ஆகும், மைல்டு கோல்டு வரலாம். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் தான். இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஒரு மைல்டு சிம்டம்ஸ். Can be managed with simple paracetamol. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு paracetamol டேப்லெட் போட்டால் இந்த சிம்டம்ஸ் வந்து சரியாக போயிடும். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஐ கேன் see the heart attack, blood clots, அது மாதிரி ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் there is a risk. ஓகே, NEJM ஒரு ஜேர்னல் இருக்குது, நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின். ஸோ பிகாஸ் கோவிஷீல்டு இஸ் பிலாங் டு யுனைடெட் கிங்டம், யூகேல வந்து ஒரு வைட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் த கோவிஷீல்டு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் கூட இதை பற்றி ரிசர்ச் நடந்திருக்கு. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தேர் இஸ் அ பிளட் கிளாட் ரிஸ்க். பிளட் கிளாட்னா ரத்த கட்டி. ஒரு பிளட் வந்து எப்போல்லாம் திக் ஆகுதோ இட் வில் ஃபார்ம் அ கிளாட் அண்ட் இட் வில் அப்ஸ்ட்ரக்ட் த பிளட் வெசல்ஸ். எதெல்லாம் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா, பிரெயினை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இட் வில் ப்ரெசென்ட் அஸ் அ ஸ்ட்ரோக். கொஞ்சம் ஸ்ட்ரோக் வரலாம், இல்லாட்டி நமக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை ஒரு கிட்னி ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா ரீனல் ஃபங்க்ஷன் கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ மெயினாக என்னென்னா, இந்த ரிஸ்க் இருக்குது. அதுக்குன்னு நம்ம வேக்சின்ஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் இப்போ ஹெல்மெட் போட்டாலும் யூ ஹேவ் அ ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் அ ஹெட் இன்ஜுரி. இப்போ இந்த ரிஸ்க் வந்து எந்த லெவலில் இருக்குன்னா, இஃப் யூ ஆர் கெட்டிங் அ கோவிஷீல்டு ஆர் கோவேக்சின், தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் பிளட் கிளாட்டிங். ஆனால் எப்படி வரும்னா, 1 in 10 lakh people, ஒரு 10 லட்சம் பேருக்கு போட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த பிளட் கிளாட் வரலாம்.
அதுவும் ஒரு ஸ்பெசிபிக் ஜெனட்டிக் டைப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது வரும், எல்லாருக்குமே வராதுன்னு சொல்லி பயங்கர ஒரு நிறைய டேட்டா இருக்கு. கோவேக்சினுக்கு கூட இந்தியன் வேக்சின் தான், பட் வி டோன்ட் ஹேவ் அ டேட்டா ஃபார் த கோவேக்சின். கோவிஷீல்டுக்கு நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரிஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு கோவிட் டு டேக் இட், ஏன்னா வந்து 1 in 10 lakh இஸ் நெக்லிஜிபிள். இன்னொன்று ஒன்று பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வேக்சின் எடுக்கல இந்த பிளட் கிளாட் ரிஸ்க்கு பயந்துட்டு இப்போ யூ ஆர் கெட்டிங் ஏ கோவிட் இன்ஃபெக்ஷன்னா 10 பேருக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதில் 1 people will die because of heart attack or stroke. ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் எனிவே வெதர் யூ ஆர் கெட்டிங் வேக்சினேஷன் ஆர் யூ ஆர் கெட்டிங் அன் இன்ஃபெக்ஷன், யூ ஹேவ் அ ரிஸ்க். நம்ம வந்து எது பெட்டர் ப்ராபபிலிட்டி, எதுலாம் நமக்கு வந்து பெட்டர் சான்சஸோ அதுதான். நமக்கு இப்போ ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு தெரியும், ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரியும், அதுக்காக நம்ம வந்து வண்டியிலேயே டிராவல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வேக்சின் எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுற என்னோட ஹாஸ்பிட்டலில் என்ன பார்த்துருக்கேன், ஒரு 25 bedded கோவிட் ஹாஸ்பிட்டல் தான் அது. அதில் 2 பேருக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன்னால பிளட் கிளாட் ஆகி லெக் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆம்புடேஷன் வந்திருக்கு. ஸோ பெரிஃபரல் ஆர்டரிஸ்லாம் பிளாக் ஆகி இந்த டோட்டல் லெக் வென்ட் இன்டு த கேங்க்ரீன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆம்புடேட் பண்ணோம், ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம், ஹார்ட் அட்டாக் பார்த்துருக்கோம். ஸோ பெட்டர் டு டேக் ஏ வேக்சின். ஸோ நீங்கள் என்னன்னா ஒரு பிளட் கிளாட் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு when you have some symptoms of heart attack or stroke, you have to get into the hospital. So only thing is we should be aware of the symptoms, not concerned about it. Okay, thank you. So benefits definitely outweigh the risk. அதனால எல்லாரும் கண்டிப்பா நீங்களும் வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்க்கு பயந்தா அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. The more people that get vaccinated, infections spread ஆறது குறையும் and we'll be able to get out of this pandemic quicker. So thank you for that. இன்னொரு common confusion is எப்போ செகண்ட் டோஸ் எடுக்கணும் ஃபார் போத் கோவிஷீல்ட் அண்ட் கோவேக்சின். ஏன்னா இப்போ வேக்சின் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால கவர்மெண்ட்ல அவங்க டிசைட் பண்ணி தான் செகண்ட் டோஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு கெட் த செகண்ட் டோஸ்? அதான் நம்ம நம்மள்ட்ட நம்ம 2 வேக்சின் பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். தேர்ட் வேக்சின் ஸ்புட்னிக் 5 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. மேபி இன் 1 or 2 weeks இட் வில் கம் இன் டு த அவைலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கோவிஷீல்டு பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி என்ன கைட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா 4 to 8 weeks இன்டர்வெல்ல போடலாம்னு இருந்துச்சு. பட் 4 days பேக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் 3 to 4 months கேப் அப்படி அதில் போடலான்னு சொல்கிறாங்க. ஸோ 3 to 4 months கேப்ங்கிறது ரொம்பவே அதிகமான நாள், 84 daysலேருந்து ரொம்ப. இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, மோர் த கேப் மோர் த எஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு லான்செட் ரிசர்ச் பேப்பர் கூட அவங்க கோட் பண்ணுறாங்க. ஸோ கோவிஷீல்டு வந்து இப்போதைக்கு நீங்கள் கோவின் இந்த வெப்சைட்டில் போனால் கூட செகண்ட் டோஸ் வந்து ஆஃப்டர் 84 days தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். பிகாஸ் இன் கண்ட்ரிஸ் லைக் யூகே, இன் அதர் யூரோப்பியன் யூனியன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கெட்டிங் வித்தின் கேப் ஆஃப் 1 month. ஸோ 1 month போட்டுக்கிறதும் நல்ல விஷயம் தான். பட் எதனால் அவங்க இப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிஷீல்டே உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதனால் வெயிட் பண்ணலாம். அது இல்லாமல் ரைட் நவ் வி ஆர் ஃபேஸிங் வேக்சின் ஸ்கார்சிட்டி. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் பேப்பரை கோட் பண்ணி 3 months கேப்பில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் கோவேக்சின், த இந்தியன் வேக்சின். ஸோ அது வந்து எவ்வளோ கேப்பில் போட்டுக்கலாம்னா 4 to 6 weeks. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சின் கோவிஷீல்டு வந்து 3 months கேப்பில் போட்டுக்கலாம். கோவேக்சின் வந்து 4 to 6 weeks கேப்பில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேக்சின் அவைலபிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வந்து டேட் வந்துருச்சு பட் வேக்சின் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட், தெர் இஸ் நோ அதர் கோ. பிகாஸ் போத் வேக்சின் 2 வேக்சினுக்குமே சிங்கிள் டோஸ்லேயே வந்து 70 to 80% ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்போது நம்ம பயப்பட வேணாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிதான். ஸோ ரைட் நவ் வி ஆர் இன் பேண்டமிக், வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் எவ்ரிதிங், வி ஹேவ் டு ஹேவ் சம்திங். ஸோ இப்போ ஏதாவது கொஞ்சமாவது ப்ரொடக்ஷனுக்காக தான் நம்ம நோக்கி போகணும். ஸோ ஸ்புட்னிக் 5 வந்துடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டர் இன்டர்வல். ஏன்னா ஸ்புட்னிக் 5 ஒரு டோஸ் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் கிடையாது. ஸோ அந்த வேக்சின் ஸ்புட்னிக் வீக் வந்து நம்ம ஒரு 20 daysலேயே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, 21 daysலேயே. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஸ்புட்னிக் பிகாஸ் அதோட எஃபிஷியன்சி வேற 90+ சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான எஃபிஷியன்சி ஸ்புட்னிக் வீக் தான் இதுவரையும் அப்ரூவ்ட் வேக்சின்ஸ்ல. பட் இட் இஸ் நாட் ஸ்டடிட் இன் இந்தியன் பாப்புலேஷன். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இட்ஸ் கோனா ரியாக்ட். ஓகே. அண்ட் இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन இஸ், ஃபர்ஸ்ட் டோஸ் சே கோவிஷீல்டு போட்டு செகண்ட் டோஸ் கோவேக்சின் மட்டும் தான் கிடைக்குதுன்னா அவங்க வெயிட் பண்ணணுமா, ஆர் should they go ahead and get vaccine of a different brand? Okay, this is a very good question and a common question asked by many people. First நான் கோவிஷீல்டு போட்டுட்டேன்,
பட் ரைட் நோ இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் கோவேக்சின் ப்ரொமோட் பண்ணுது, அதனால கோவேக்சின் தான் கிடைக்குதுன்னா யூ ஷுடின் கெட் த கோவேக்சின். ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிஷீல்டு போட்டால் நீங்கள் செகண்ட் டோஸும் கோவிஷீல்டு தான் போடணும். ஃபர்ஸ்ட் டோஸ் கோவேக்சின்னா செகண்ட் டோஸும் அதே தான். பிகாஸ் வேக்சின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் நோ இண்டிகேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வேக்சின் மாற்றி போட்டால் யூ மே ஹாவ் அ அட்வர்ஸ் ரியாக்ஷன், ரொம்ப மோசமான அட்வர்ஸ் ரியாக்ஷன்லாம் வரலாம். பிகாஸ் த கண்டென்ட் இந்த போத் வேக்சின் வேரி ஸ்லைட்லி. அண்ட் நம்ம வேக்சினை எதுக்கு கொடுக்குறோம்னா ஒரு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரைம் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம். இஃப் யூ ஆர் மிக்சிங் த வேக்சின் there is a very good chance your immune system will get confused and will react in a different way. வந்து கோவிட் வந்து ரிகவர் ஆனவங்க எவ்வளோ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் கழிச்சு அவங்க வேக்சின் எடுக்கணும்? ஓகே, ஸோ இதுக்குமே ரீசெண்டாக தான் கைட்லைன் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்ச நாளிலே நம்ம போட்டுக்கலாம், இன்ஃபெக்ஷன் வந்தவங்க போடாமல் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் கைட்லைன்ஸ் படி ஒன்லி ஆஃப்டர் 3 months ஆஃப் ரெக்கவரி ஃப்ரம் கோவிட் யூ கேன் கெட் த கோவிட் வேக்சினேஷன். அதான் ஆன்சர். அதுக்கு 3 months வெயிட். 3 months, okay. And pregnant women or breastfeeding women, அவங்க வந்து வேக்சின் போடுறது சேஃபா? Okay. Pregnant women or lactating women, they are comparatively immunocompromised. So இந்த வேக்சினேஷன் யாருக்கு போடக்கூடாதுன்னா immunocompromised people நிறைய பேருக்கு போடலாம். பட் pregnant womenக்கும் lactating womenக்கும் இந்தியன் செட்டப்ல போடக்கூடாதுன்னு சொல்லி ஐசிஎம்ஆரோட ரீசன்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. Okay. In other countries they are giving, even in UK and European Union, even for pregnant and lactating women they are giving the vaccine. But right now we haven't studied the vaccine in these populations. So அதனால இந்தியன் செட்டப்ல கண்டிப்பா பிரெக்னன்ட்டுக்கும் லாக்டேட்டிங் உமனுக்கும் கண்டிப்பா நம்ம போடுறது கிடையாது. ஸோ யாராவது சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஐசிஎம்ஆரோட டேரக்டரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா நம்ம யூகே யூஎஸ் கைட்லைன்ஸ் நம்ம இப்போ ஃபேஸ்புக்லாம் இருக்கிறனால நம்ம எல்லாருமே எல்லா சேனலும் ஃபாலோ பண்றோம். யூகே யூஎஸ் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதில் உள்ள கைட்லைன்ஸ் படி கொடுக்கலாம். பட் இந்தியாவில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணல, எப்படி ரியாக்ட் பண்ணுறது நமக்கு நம்ம கண்டிப்பா இங்க போடவே கூடாது. நீங்க ஃபேஸ்புக்ல இமேஜஸ் பாத்தீங்கன்னா கூட டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே, இந்த மாதிரி வேற ஏதாவது பேஷண்ட்ஸ் வேக்சினேஷன் போடக்கூடாதுன்னு இருக்கா? லைக் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் இல்ல இம்யூனோசப்ரஸ் பேஷண்ட்ஸ், வேற ஏதாவது பாப்புலேஷன் who should not get the vaccine? ஓகே, there is ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க யாரெல்லாம் போடலாம் யாரெல்லாம் போடக்கூடாதுன்னு. யாரெல்லாம் போடலாம்னா above 18 எல்லாருமே போடலாம். ஏன்னா வந்து நம்ம சில்ட்ரன்ல வந்து ஸ்டடி பண்ணல. சோ அதனால above 18 கண்டிப்பா எல்லாருமே போடலாம். இன்னும் ஒரு 4 weeksல we will have a vaccination for children too. வந்து பிரெக்னன்சி அடுத்தது லாக்டேட்டிங் மதர் ரெண்டு பேரும் கண்டிப்பா போடக்கூடாது. இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் யாரு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன், இப்போ நான் கரண்ட்லி ஐ எம் ஹேவிங் கோவிட் இன்ஃபெக்ஷன், ரைட் நவ் ஐ கான்ட் கெட் அ வேக்சின். அது மட்டும் இல்லாமல் எனி அக்யூட் இன்ஃபெக்ஷன். ஸோ இஃப் ஐ எம் ஹேவிங் அ ஃபீவர் ஐ கான்ட் கோ அண்ட் கெட் அ வேக்சின் டுடே. எனக்கு ஃபீவர் இருக்கு, எனக்கு வேற தொண்டை வலி இருக்கு, உடம்பு வலி இருக்குன்னா ஐ மே கெட் எனக்கு வந்து ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். அது கோவிட் இல்லாமல் வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனோட இது வந்து சப்சைட் ஆகிறதுக்கு முன்னாடி யூ கான் கெட் அ வேக்சினேஷன். நீங்க இப்ப கேட்டீங்க இம்யூனோ பீப்புள், ஹெச்ஐவி பீப்புள், இவங்க எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கலாம். அது இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள நிறைய பேர் வந்து வேக்சின் எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே கண்டிப்பா எடுத்து, மேபி உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா யூ ஷுட் செக் யுவர் ஐஎன்ஆர் லெவல், இன்டர்நேஷனல் நார்மலைஸ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளட் கிளாட்டிங் லெவல். அது வேணா உங்களுடைய கார்டியாலஜிஸ்ட கேட்டுட்டு ரெஃபர் பண்ணிட்டு வேணா நீங்க அதை எடுத்துக்கலாம். பட் ஈவன் கார்டியக் பேஷண்ட்ஸ் தே ஷுட் டேக் த வேக்சின். அது இல்லாம வேக்சின் எடுக்கும் போது நெசசரியா எந்த மெடிசனும் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இஃப் யூ ஆர் ஒரு பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆன்டிகோகுலன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா கூட உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதை ஸ்டாப் பண்ணாமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 4 weeks முன்னாடி வரையுமே என்னன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு கன்ஃபியூஷன். ஆஸ்பிரின் போடுறவங்களாம் ஒரு 1 week ஆஸ்பிரினை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் there is no guidelines. ஆஸ்பிரின் நீங்க நிப்பாட்டவே கூடாது. Because if you are stopping aspirin for a vaccination, and the 5 days there are chances you will get a heart attack. 5 days முன்னாடி நிப்பாட்ட சொன்னாங்க. அந்த 5 daysல வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ ஈவன் ஒரு டாப் நாச் இன்ஸ்டியூட்ல கூட இது மாதிரி ஒரு சின்ன ஒரு குளறுபடிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க, கண்டிப்பா யாருமே எந்த ஒரு இதுவும் ஸ்டாப் பண்ண வேணாம். மேபி ஒரு ஹை லெவல் பிளட் தின்னர்ஸ்ல இருந்தீங்கன்னா கன்சல்ட் யுவர் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் தென் கெட் ஐஎன்ஆர், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். there is no need to stop any vaccine. There is no contraindication for any other people. Okay. In ஒரு question audience இருந்து வந்திருந்தது about Covaxin. Why did Covaxin not get approved by WHO? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல, கோவேக்சின் WHO ஓட அப்ரூவல் இல்ல அப்படிங்கறத விட கோவேக்சின் வந்து எப்படி நமக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க.
ஒரு 3 phases ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் இருக்கு. இப்போ கோவிஷீல்டு வந்து நம்ம எப்படி அப்ரூவ் பண்ணோம்னா 3 phase வந்து இங்கிலாந்துல முடிச்சு மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்தியாவில் அப்ரூவ் பண்ணோம். பட் கோவேக்சினோட டேட்டா வந்து நம்ம 3rd phaseலயே நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு. கோவேக்சின் எப்படி ஒரு 3rd phase ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் முடிக்காம ஒரு தேவையான டேட்டா இல்லாம எப்படி நீங்க இந்தியன் பாப்புலேஷன்ல கொடுத்தீங்கன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து நம்ம வேற வழி இல்லாம நம்ம மோர் நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து வேக்சினேட் பண்ண முடியும். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் பண்ணி 3rd phase முடியறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரைட் நவ் நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு சஃபிஷியன்ட் டேட்டா இருக்கு. பட் நம்ம வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கேன் அப்ளை. நமக்கு இப்போ வந்து நம்ம பயோடெக் தான் வந்து கோவேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா தே ஹேவ் டு அப்ளை டு ஈச் ஸ்டேட். இப்போ யூஎஸ்ல வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னா தே ஹேவ் டு அப்ளை வித் தட் டேட்டா. அந்த டேட்டா ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு அவங்க பாப்புலேஷன்ல ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. ஒரு 100 people பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்புட்னிக் வீக்கு நம்ம இன்னும் ஒரு 100 பேர் வச்சு ஒரு ட்ரையல் பண்ண போறோம். இந்த ட்ரையல் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து இங்க ஸ்புட்னிக் வி வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அது மாதிரி கோவேக்சினும் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ட்ரையல் பண்ணி அப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் ஆகும். ஓகே. I think vaccination related questions இதோட end பண்றோம். Unless audience கிட்ட ஏதாவது question வந்தா we can go back. The next overall theme வந்து okay, I see a question. What does efficacy mean? And a friend of mine tested positive even though she took 2 doses months ago. So at what levels do vaccines work? Okay. Efficacy அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ ஒரு மருந்து உங்களுக்கு கொடுக்குறோம்னா உங்களுக்கு அது வந்து அதோடைய எந்த அளவு வந்து உங்களுடைய உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் எஃபிகசியோட மீனிங். பட் வந்து இப்போ இந்த வேக்சினேஷன் ரிலேட்டட்னா வேக்சினேஷனோட எஃபிகசி வந்து கோவிஷீல்டு பத்தியே நான் சொல்றேன். கோவிஷீல்டோட சிங்கிள் டோஸ் எஃபிகசி வந்து கோவேக்சினோட அதிகம். கோவிஷீல்டோட சிங்கிள் டோஸ் எஃபிகசி எவ்வளவு சொல்றாங்கன்னா 80% சொல்றாங்க. அதாவது நான் வந்து 100 பேருக்கு கொடுக்குறேன்னா 80% பேர் வந்து கண்டிப்பா வந்து அதுல இருந்து சீரியஸ் இல்னஸ் ஆறாம பாதிக்கப்படுவாங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு வேக்சின் கிடைக்குதுன்னா 80% பேர் சீரியஸ் இல்னஸ் வராம தான் பாதிக்கப்படுவாங்க. நான் இப்போ அந்த வேக்சின் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வராதுன்னு நான் சொல்லலை. இட் வில் நாட் கெட் கன்வெர்டட் இன்டு எ சீரியஸ் இல்னஸ். யூ மே ஸ்டில் கெட் அ இன்ஃபெக்ஷன். ஆனால் வந்து சீரியஸ் இல்னஸாக மாறாது. இப்போ ஒரு பர்சன் ஏ வந்து வேக்சினே எடுக்கல, அவருக்கு கோவிட் வருது, அவர் ஐசியூ போறாரு, வெண்டிலேட்டர்ல ஒரு 4 நாள் இருக்கிறாரு, அப்புறம் இறந்துடுறாரு. பட் பர்சன் பி வந்து வேக்சின் போட்டிருக்காங்க, 1 டோஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மைல்டுலேருந்து மாடரேட் கேட்டகரியில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஆன்டிகோகுலன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு 14 days ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். ஆனால் ஐசியூ போல வெண்டிலேட்டர் போல வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொருத்தவங்க 2 டோஸ் எடுத்துக்கிறாங்க, 2 டோஸ் எடுத்துக்கிட்டு மைல்டு டிசீஸ்லேயே இருக்காங்க, ஏசிம்டமெட்டிக்காக இருக்காங்க, இல்லை மைல்டாக இருக்காங்க, வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் ஆகிக்கிறாங்க. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஸோ வந்து நீங்கள் மோர் யூ கம்ப்ளீட் த டோசஸ். ஃபுல் வேக்சினேஷன் சொன்னால் 2 டோஸ் தான் இப்போதைக்கு. இன் ஃபியூச்சர் யூ மே கெட் அ 3rd டோஸ் ஆல்சோ. ஏன்னா இதோட ஆன்டிபாடி லெவல் வந்து கொஞ்ச நாள் தான் உங்கள் உடம்புல இருக்கும். 3rd டோஸ் கூட தேவைப்படும். பட் என்னன்னா 2 டோசஸ் ஆஃப் வேக்சினேஷன் ஆல்சோ கான்ட் கிவ் யூ அஷூரன்ஸ். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராதுன்னு கிடையாது. ஸோ அதனால நம்ம கண்ட்ரியில் ஏன் அதிகமாக இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, the moment I got the vaccination எப்படின்னா, நான் இன்னைக்கு வேக்சினேஷன் காலையில் போட்டுக்கிட்டேன்னா ஈவினிங்கே வந்து நான் ஒரு ஸ்பென்சர் பிளாசா போகணும், ஸ்கை வாக் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் நீங்கள் இந்த வேக்சின் போட்டாலும் ஃபாலோ பண்ணணும். ஒன்லி இன் கண்ட்ரிஸ் லைக் இஸ்ரேல் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2 வேக்சின் போட்டால் இந்த மாஸ்க்லாம் போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் நம்ம போடணும். ஏன்னா நீங்கள் வேக்சினேட் போட்டுக்கிட்டாலும் உங்களை சுற்றி யாருமே வேக்சினேஷன் போடலை. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய வேக்சினோட எஃபிகசி வந்து யூஎஸ் மாதிரி உள்ள வேக்சினோட எஃபிகசியோட ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் எஃபிகசி வந்து 90 தொடுறதே கஷ்டம். ஃபைசர் அண்ட் மாடர்னா யூஎஸ் வேக்சின்ஸ்லாம் வந்து 96%. அது இல்லாமல் அந்த வேக்சின் வந்து வெரி காஸ்ட்லி, ஒரு 6K ரேட் வரும். இந்தியன் பாப்புலேஷனில் 140 கோடிக்கு 6000 ரூபாய் கொடுத்து இந்தியன் கவர்மெண்டால போட முடியாது. ஸோ வி ஆர் கெட்டிங் ரைட் நவ் பெஸ்ட். நம்மள்ட்ட இருக்கிறதுல பெஸ்ட் வேக்சின் என்ன இருக்கோ அதுதான் நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அது இல்லாமல் செகண்ட் டோஸ் போட்டு அடுத்த 1 வீக்லேயே நீங்கள் காண்ட் எக்ஸ்பெக்ட் த இம்யூனிட்டி. செகண்ட் டோஸ் போட்டுட்டீங்க, ஒரு 6 வாரம் கழிச்சு தான் உங்க உடம்புல வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் அந்த வேக்சின், அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்லேருந்து யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம். ஸோ வேக்சின் போட்டுக்கிட்டா இன்ஃபெக்ஷன் வராதுன்னு கிடையாது, சிவியரிட்டி குறையும், அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வேக்சினேஷனோட மீனிங் காமனா புரியல. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வேக்சினேஷன் எடுத்துட்டு கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஓகே, ஐ திங்க் வேக்சினேஷன் பத்தி இப்போதைக்கு வி கேன் எண்ட். தி நெக்ஸ்ட் தீம் வந்து
கோவிட் பாசிட்டிவா இருந்து பட் நீங்க சொன்ன மாதிரி மைல்ட் சிம்டம்ஸ் இருந்து வீட்லயே குவாரண்டைன் பண்றோம் அப்படின்னா என்னென்ன மானிட்டர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. எய்தர் யுவர் கோவிட் பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வருது, இல்லாட்டி கோவிட் சஸ்பெக்டோட நீங்க கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்க கூட இருக்கீங்க, உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் வருது. இந்த ரெண்டு கேஸ்லயுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க. டெஸ்ட் பாசிட்டிவா வந்துட்டுனா உங்களோட சிம்டம்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அசஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீவரும் சோர் த்ரோட்டும் வருது, நான் டாக்டர்கிட்ட போறேன், அவர் ஆர்டிபிசிஆர் எழுதி கொடுக்குறாரு. எனக்கு வந்து நான் பிரைவேட் லேப்ல இருந்தா சென்னையில 6 ஹவர்ஸ்ல எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இதே நான் கவர்மெண்ட் செட்டப்ல கொடுத்தேன்னா 2 days கழிச்சு தான் எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இன் எனி கேஸ் மைல்ட் சிம்டம் இல்லை ஏசிம்டமேட்டிக் ரெண்டுத்துக்குமே வந்து கிளியரா இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டேக் ஆன்டிபயோட்டிக்ஸ். வீட்டில் இருக்கணும், தனியான ஒரு ரூம்ல இருக்கணும். ஐசோலேஷன் ஃபர்ஸ்ட் திங். ஐசோலேஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 10 days ஆஃப் ஐசோலேஷன் வெரி மஸ்ட். 10 days தனியா இருக்கீங்க. என்னென்ன எடுத்துக்கணும்னா பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். whenever you get a fever you should take paracetamol. இருமல் இருக்கா, ஆன்டிடர்சிவ்ஸ்னு சொல்லுவோம், இருமலுக்கான காஃப் சிரப்ஸ் எடுத்துக்கலாம். மூணாவது என்ன எடுத்துக்கலாம்னா விட்டமின் சி, சிங்க் எடுத்துக்கலாம். இதை தவிர இதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ்ல அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் இது மூலம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ப்ரோட்டோகால்ல இருந்து இந்த ரெண்டுமே எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா WHO திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரெண்டு ஆன்டிபயோட்டிக்கும் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கும் மைல்ட் பேஷண்ட்டுக்கும் கொடுக்காதீங்க. ஆன்டிபயோட்டிக் வந்து எதுக்காகனா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அதனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகி செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்காக தான். இந்த ஏசிம்டமேட்டிக் மைல்டு பீப்புளுக்கு கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. ஸோ பேராசிட்டமால் ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக், அது இல்லாம 2 விட்டமின்ஸ் பிளஸ் ஆன்டிடர்சிவ்ஸ் இது மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த 10 days ஆஃப் பீரியட்ல ஃபர்ஸ்ட் 5 days வந்து நீங்க என்ன பண்ணணும்னா SpO2 பல்ஸ் ஆக்சிமெட்ரி மானிட்டரிங் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிஜன் மானிட்டர் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். 4th ஹவர்லயே ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் பக்கத்துல என்ன இருக்கணும்னா உங்களோட டெம்பரேச்சர் லெவல், உங்களுக்கு ஃபீவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல ஹார்ட் ரேட், இந்த 3 தான். ஆக்சிஜன் லெவல், டெம்பரேச்சர் லெவல், ஹார்ட் ரேட், இந்த 3மே நீங்க மெஷர் பண்ணிக்கணும். பக்கத்துல உங்களோட சிம்டம் வந்து அதிகமாகுதா இல்ல கம்மியாகுதா. அதாவது மார்னிங் வந்து என்னோட சிம்டம் வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லை. ஈவினிங் பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் டயர்ட்னஸ் அதிகமாகுதுன்னா யூ ஆர் வர்சனிங். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அது இல்லாம ஒன்ஸ் வந்து நீங்க ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் வந்தோன்னு உங்களை அசஸ் பண்ணிட்டு ஒரு டாக்டர் தான் உங்களை குவாரண்டைன் பண்ணணும். நீங்களா செல்ஃப் குவாரண்டைன் பண்ணக்கூடாது. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து தனியா அவங்களே போய் இப்போ வந்து ஆர்டிபிசிஆர் வந்து முன்னாடி மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு இல்லை, இண்டிவிஜுவல்ஸாவே எனக்கு வேணும்னா நான் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வந்துச்சுன்னா நானே போய் இந்த டிவியில் இப்போ நியூஸ்லாம் கூட இந்த மைல்டு ரெஜிமெண்ட், மாடரேட் ரெஜிமெண்டோட டேப்லெட்ஸ் லிஸ்ட்லாம் போடுறாங்க. இந்த டேப்லெட்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஃபார்மசியில் கொடுத்தீங்கன்னா அவங்களே டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. 10 நாள் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தவங்களுக்கு நம்ம பிளட் மார்க்கர்ஸ், சிடி ஸ்கேன் எடுத்தா 50% 75% லங் வந்து ஃபுல்லாவே காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவல் பார்த்தோம்னா 90 கீழே டிராப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே வராங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்து ஐவி மெடிகேஷன், இன்னும் வருஷனானா வென்டிலேட்டர், டெத், இந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 days வந்து யூ கேன் டேக் திஸ் பேராசிட்டமால் அண்ட் அதர் சப்ளிமெண்டரி மெடிகேஷன். 6th 7th டே தான் உங்களோட உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து உங்களுடைய உடம்புல உள்ள வைரஸ்க்கு எதிராக நம்ம பாடி இம்யூன் சிஸ்டமே சில காம்போனன்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். சைட்டோகைன்ஸ்னு சொல்லுவோம். இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 32, இது மாதிரி நிறைய இன்டர்லூக்கின்ஸ் வந்து நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும். எதுக்காகனா அந்த வைரஸை கொல்றதுக்காக. இந்த வைரஸை அஃபெக்ட் பண்ணும் போது நம்மளுடைய பாடி செல்ஸும் சேர்ந்தே இறக்கும். அதனால தான் இந்த நிமோனியா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது. ஸோ வந்து இந்த 6th 7th டே தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6வது நாள் 7வது நாள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும். என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா சிபிசி, சிஆர்பி. இந்த டெஸ்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், நீங்களா பண்ண முடியாது. ஸோ இந்த டெஸ்ட் எடுத்துட்டு, இந்த டெஸ்ட் வந்து எப்போ எடுக்கணும்னா இப்போ 5 நாள் வந்து உங்களுக்கு சிம்டமே இல்லைன்னா நீங்கள் எடுக்க வேணாம். 5 days கழிச்சும் உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ சிஆர்பி எலிவேட்டடாக இருக்குன்னா ஸோ 7th டே யூ ஹேவ் டு உங்களோட சிஆர்பிங்கிறது ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். இதை தவிர நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் இருக்கு. டி டைமர், எல்டிஹெச், சீரம் ஃபெரிட்டின், அது மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இருக்கு. இது எல்லாமே எலிவேட்டடா இருக்குன்னா உங்க உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை நம்ம எப்படி கவுண்டராக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்படி நம்ம கவுண்டராக்ட் பண்றதுன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னாலே we will order a CT chest. சிடி டெஸ்ட் வந்து டே 1ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. டே 7ல நீங்க சிடி எடுக்கணும். சிடி டெஸ்ட் வந்து டே 7ல எடுத்த பிறகு அதுலயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். கண்டிப்பா பிளட்ல இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லங்லயும்
அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் த சிடி சிவியரிட்டி வி வில் அட்மிட். எய்தர் மாடரேட்டா சிவியரா நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம அட்மிட் பண்ணுவோம். இதுல இருந்து என்னன்னா ஏசிம்டமேட்டிக்கும் மைல்ட் பேஷண்ட் மட்டும் தான் வீட்ல இருக்க முடியும். மாடரேட் நீட் டு பி ஹாஸ்பிட்டலைஸ்ட். என்ன பர்பஸ்க்காகனா ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கணும், அப்பதான் இன்ஃப்ளமேஷன் சப்சைட் ஆகும். அது இல்லாம பிளட் திக்காயிரும். யூஸ்வலா சிம்பிளா சொல்லணும்னா பிளட்டோடைய விஸ்காசிட்டி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த இன்ஃபெக்ஷன்ல பிளட் திக்காயிரும். ஒன்ஸ் திக்கானா பிளட் கிளாட் ஆகும். ஸோ ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இதுக்காக ஆன்டிகோகுலன்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். இதுவுமே ஹாஸ்பிட்டல் செட்டப்ல தான் பண்ணணும். நிறைய பேர் இந்த மாதிரி குவாக்ஸ் எல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் சஜஸ்டிங் ஆஸ்பிரின் 75 mg லோ மாலிகுலர் வெயிட் இந்த ஆஸ்பிரின்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப லோவர் டோஸ்ல. ஆஸ்பிரின் வந்து நீங்க வீட்லயே டேப்லெட்டா எடுத்துக்கலாம்னு நினைச்சு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானே கேட்டிருக்கேன். ஹோம் குவாரண்டைன்ல நிறைய பேர் வந்து ஓரல் ஸ்டீராய்ட்ஸும் ஆஸ்பிரினும் எடுத்துக்கிறாங்க. எதுக்காகனா இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகாம வீட்லயே இருக்கலாம்னு. ஆனா கண்டிப்பா இது பண்ணவே முடியாது. ஏன்னா ஆஸ்பிரின்லாம் வந்து கண்டிப்பா உங்களை பிளட் திக்காகிறத குறைக்காது. ஏன்னா இதோட இன்ஃபெக்ஷனோட லெவல் வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகும். to prevent you from stroke and other blood clot complication. So இதுதான் இந்த கோர்ஸ். ஓகே. நீங்க சொன்னது இப்போ கிளியரா புரியுது. ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 2-3 days பேஸ் பண்ணிட்டு மைல்ட் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வீட்லயே இருந்துடுறாங்க. பட் 7th day நீங்க சொன்ன மார்க் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்பதான் தெரியுது. சோ அப்போதான் போய் சிடி ஸ்கேன் எடுத்து அப்போ இருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் ஆக வேண்டாம் டிசைட் பண்ணணும். பட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே வந்து ஃபர்ஸ்ட் 3 daysல அவங்க ஒரு ஸ்கேன் எடுத்துடுறாங்க, இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபுல்லா ஹோம் குவாரண்டைன் இருக்காங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிரீதிங் டிஃபிகல்ட்டி எல்லாம் வந்த அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. சோ இந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்ப தெரியுது. இல்ல முக்கியமா என்னன்னா இந்த நிறைய பேர் டே 1ல சிடி எடுக்கிறாங்க, டே 1ல ஸ்டெராய்ட்ஸ் வீட்லயே ஸ்டார்ட் பண்றாங்க. டே 1 இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா they are ரொம்ப worsen பண்றாங்க. so they are not helping, they are actually worsening the situation. so மெயினா இதோட டேக் ஹோம் என்னன்னா அதுதான். டே 1ல நீங்க சிடி எடுத்தா கண்டிப்பா உங்க லங் கிளியரா தான் இருக்கும். டே 7ல தான் சிடி. சோ அது இல்லாம சிடி கூட பிளட்ல மார்க்கர்ஸ் பார்த்துட்டு கூட எடுக்கலாம். பேசிக் சிஆர்பி பார்த்துட்டு எடுக்கலாம். இதெல்லாம் எய்ம்ஸ் டைரக்டர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. சிடி வந்து டே 1ல தேவையில்லைன்னு. பட் அதுக்குமே நிறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் வந்துச்சு. ஓகே. இந்த செக்ஷன்ல நான் எழுதி வச்சிருந்த எல்லா क्वेश्चनுமே நீங்க தெளிவா ஸ்டெப் வைஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து இப்போ பிளாக் ஃபங்கஸ்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. சோ அது வராம ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபங்கஸ்னா என்ன, அண்ட் அது வராம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, அது வந்துச்சுன்னா கியூர் பண்ண முடியுமா? ஓகே. பிளாக் ஃபங்கஸ் இதுல மெயினா வந்து இப்ப தினம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா இந்தியாவில் வந்து பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ். பிளாக் ஃபங்கஸ்னு அவங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னா மியூகார் மைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். பட் ஆக்சுவலா பிளாக் ஃபங்கஸே ஒரு மிஸ்நாமர். மியூகார் மைக்கோசிஸ் தான் ஆக்சுவல் டேர்ம். இவங்க வந்து காமன் பீப்புளுக்கு புரியணுங்கிறதுக்காக மியூகார் மைக்கோசிஸ்ல யூ வில் கெட் a black discoloration over the cheeks, ஃபேஸ்ல எல்லாம் வந்து black discoloration வரும். ஸோ மீடியால 2 பேசுறாங்க. ஒன்னு பிளாக் ஃபங்கஸ், இன்னொன்னு ஒயிட் ஃபங்கஸ். they are very fond of colors I think. ஸோ வந்து பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. there is actually black fungus white ஃபங்கஸ்லாம் செப்பரேட் கிளாசிஃபிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ they are referring மியூகார் மைக்கோசிஸ். மியூகார் மைக்கோசிஸ்ங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். மியூகார் மைக்கோசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அதனுடைய ஃபங்கஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா காமனா ஏர்ல இருக்கலாம், சாயில்ல இருக்கலாம். ஈவன் ஃபார் பீப்புள் லைக் அஸ் நார்மல் பீப்புளுக்கு உங்களுடைய நோஸ் ட்ராக்ல கூட இருக்கலாம். காமன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இருக்கும். பட் ஆனா உங்களை எதுவுமே பண்ணாது. ஸோ வந்து எப்போ அது உங்களை அஃபெக்ட் பண்ணும்னா உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி லெவல் குறையும் போது அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து இப்போ சடன் சர்ஜ் இன் மியூகார் மைக்கோசிஸ் எதனால இந்தியாவில் வந்திருக்குன்னா இது இப்போ வரல. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மியூகார் மைக்கோசிஸ் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் அப்பவே இந்தியன் இஎன்டியோட அசோசியேஷன்ல தெளிவா அவங்களோட ரிசர்ச் ஆர்டிகல் போட்டிருக்காங்க. மியூகார் மைக்கோசிஸ் வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது மியூகார் மைக்கோசிஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால அதிகமாகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களோட இம்யூனோசப்ரஷன். எதனால இம்யூனோசப்ரஷன் ஆகலாம்னா ரைட் நவ் நம்ம இதுக்கு கோவிடுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து ஸ்டெராய்ட்ஸ் தான். கோவிட் நம்ம எப்படி ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்ற போறோம்னா லங் இன்ஃப்ளமேஷனை நம்ம தடுத்தா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கு நமக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து ஸ்டெராய்ட்ஸ் தான். நீங்க ரெம்டெசிவிர் உங்க உயிரை காப்பாத்தாது. அது இல்லாம இந்த பிளாஸ்மா தெரப்பி, டொசிலிசுமேப் எதுவுமே உங்களோட உயிரை காப்பாத்தாது. ஸ்டெராய்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட உயிரை காப்பாற்றும். ஸோ என்ன பண்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லயே எல்லாருமே டே 1லேருந்து ஓரல் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னும் இந்த குவாக்ஸ்லாம் இருக்காங்க. குவாக்ஸ் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப குவாக்கரி ரொம்பவே காமன். போலி மருத்துவர்கள் ரொம்பவே அதிகம். என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கே போய் ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி வந்து ஸ்டெராய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஐவியா போட்டு விடுறாங்க.
ஸோ எங்கே பார்த்தாலும் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலாக ஸ்டெராய்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. மாடரேட் அண்ட் சிவியர் கேட்டகரிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுக்குறனால ஸோ ஸ்டெராய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம லங் வந்து இன்ஃப்ளேம் ஆகாமல் நம்மளோட இம்யூனிட்டியை கொஞ்சம் குறைக்கும். ஸோ இவங்க அதிகமாக கொடுக்குறதுனால ஓவரால் நம்மளுடைய பாடியோட இம்யூனோ சப்ரஷன் ஏற்படுறதுனால ரைட் நவ் we are seeing a surge in mucormycosis. அது மட்டும் இல்லாமல் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனே உங்களோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ ஒன்று எக்ஸசிவ் ஸ்டெராய்டு யூசேஜ், கோவிட் இன்ஃபெக்ஷன் இட் செல்ஃப் கேன் காஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். வேற யாருக்கெல்லாம் வரும்னா எய்ட்ஸ் மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களோட இம்யூனிட்டி வந்து லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசென்ட்லி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்களாவும் ஏற்கனவே இம்யூனோ சப்ரஸர்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ரொமட்டாலஜிக்கல் டிசீஸ் உள்ளவங்க கண்டிப்பாக ஆல்ரெடி தே ஆர் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ இவங்களாம் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் வித் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். இது இல்லாமல் முக்கியமாக இந்தியாவில் ஏன் வந்து மற்ற கண்ட்ரிஸோட மியூகார்மைகோசிஸ் அதிகமாக இருக்குன்னா, மியூகார்மைகோசிஸ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்கிறாங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பழைய டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இப்போ அதோட கோட்டிங்ஸ்லாம் இப்போ வெளில வருது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஃபியூ இயர்ஸ் மியூகார்மைகோசிஸ் வில் டெஸ்ட்ராய் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம பல வருஷமாக டயபெட்டிஸ் வந்து இந்தியாவில் அன்கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த ஆன்டி வேக்சின் குரூப்பு, ஸோ இந்த நேச்சுரோபதி குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டயபெட்டிஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டயபெட்டிக் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களே எடுக்க விடாமல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரைட் நவ் we are giving steroids. ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் கொடுத்தா ஸ்டெராய்ட்ஸ் ஹேஸ் அ டெண்டன்சி டு இன்க்ரீஸ் யுவர் பிளட் சுகர் லெவல். இப்போ நான் ஐவி ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறேன்னா என்னோட பிளட் சுகர் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்குன்னு ஸ்டெராய்ட்ஸ் என்னால் கொடுக்காம இருக்க முடியாது. பிளட் சுகரை சைமல்டேனியஸாக குறைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்தால் நான் இன்சுலின் கொடுத்து பிளட் சுகரை ப்ராப்பர் லெவலில் வச்சுப்போம், ஸ்டெராய்ட்ஸும் கொடுப்போம். பட் இதே நீங்கள் ஹோம் செட்டிங்கில் பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் காலையில் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகிறேன், ஏற்கனவே அவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் 200 இருக்கு. ஆஃப்டர் கிவிங் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் they will have 500. ஸோ ஒரு 10 நாளைக்கு பிளட் சுகர் 500ல இருந்தானா இட் இஸ் நோன் அஸ் அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா உங்களுடைய பாடி வந்து ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ஸ்டேட்ல இருக்கு. அது இல்லாமல் யுவர் பிளட் அண்ட் யுவர் பாடி இட் செல்ஃப் இஸ் அ கல்ச்சர் மீடியம் ஃபார் த growth ஆஃப் திஸ் ஃபங்கஸ். ஸோ நம்ம முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் அண்ட் நான் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் இது ரெண்டு தான் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு நம்ம மீடியா சொல்ற மியூகார்மைகோசிஸ் வர காரணம். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ மியூகார்மைகோசிஸ் மட்டும் இல்லை, எனி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அக்கர் இன் திஸ் கண்டிஷன். இப்போ ரைட் நவ் we are having 3 diseases. மியூகார்மைகோசிஸ், கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதுதான் ஒயிட் ஃபங்கஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்பெர்ஜிலோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தே ஆர் மோர் கன்சர்ன் அபவுட் ஆஸ்பெர்ஜிலோசிஸ். ரைட் நவ் we have நம்மளுடைய வந்து லிஸ்ட்ல வந்து 3rd இருக்கு ஆஸ்பெர்ஜிலோசிஸ். பட் ரைட் நவ் இந்த மூணுமே வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது மெயினா என்ன காரணம்னா ஸ்டெராய்ட்ஸ் தப்பா யூஸ் பண்றதுனால, இன்னொன்று கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம இருக்கிறதுனால, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால, இந்த 3 தான் காரணம். ஸோ இதோட மார்டாலிட்டி ரொம்ப அதிகம். இப்போ 100 பேர் வந்து கோவிடால பாதிக்கப்படுறாங்கன்னா 2 பேர் மட்டுமா இறப்பாங்க. பட் மியூகார்மைகோசிஸ் வந்துச்சுன்னா 50% மார்டாலிட்டி ரேட் இருக்கு. ஸோ இங்க பிளாக் டிஸ்கலரேஷன் ஸ்கின்ல வரும், கண்ணுல எடிமா வரும். ஸோ அது இல்லாம ஹெட் ஏக், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், இது போல நிறைய சிம்டம்ஸ் வரும். ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்தா நம்ம டைரக்டா நம்ம வந்து கண்டிப்பா நீங்க ஒரு இஎன்டி டாக்டரையோ இல்ல ஆப்தமாலஜிஸ்டையோ ரீச் பண்ணீங்கன்னா தான் உங்களை நீங்க சேவ் பண்ண முடியும். ஸோ இல்ல அதான ஒரு ரியாக்ஷன் தான், கண்ணு வலி தானே, ஒரு 1 வீக் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுடைய உயிருக்கு கூட பாதகமா அமையலாம். இந்த மார்டாலிட்டி இஸ் வெரி ஹை. அதுதான். ஓகே, சோ பெட்டர் டு பிரிவென்ட் அண்ட் பிரிவென்ட் பண்ணனும்னா நீங்க சொன்ன மாதிரி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி டாக்டர் அட்வைஸ்ல எல்லா மெடிகேஷனும் எடுத்தாதான் ஐ திங்க் it we'll be able to handle or protect ourselves from black fungus or mucormycosis. Okay, வேற ஏதாவது question ஆடியன்ஸ்ல இருந்து வந்திருக்கானு நான் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். கோவிட் வந்த அப்புறம் ரொம்ப நாள் ஆகுது சில பேருக்கு செஸ்ட் பெயின், பிரீதிங் டிஃபிகல்டிஸ், அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம், ஐ மீன் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் போறதுக்கு. ஸோ அது ஓவர் கம் எப்படி பண்றது? ஓகே, போஸ்ட் கோவிட் ரெக்கவரி பத்தி நீங்க கேக்குறீங்க. ஒன்ஸ் கோவிட்ங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். எனி வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து இன்ஃப்ளமேஷனும் வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ வைரல் ஃபீவர் வந்துட்டுனா, இப்போ நம்ம முக்கியமாக கோவிட் ரிலேட்டடாக பார்க்கணும்னா உங்களுடைய லங் ஃபங்க்ஷன். இப்போ ஒருத்தவருக்கு 50% லங் போயிருச்சு, பட் 50% லங் வந்து உங்களுக்கு ரிசர்வ் வால்யூம்ல இருக்கு. தட் 50% லங் இஸ் எனஃப் ஃபார் யூ டு லிவ் அ ஹெல்த்தி லைஃப். ஸோ ஹெல்த்தி லைஃப்னா என்னன்னா டூயிங் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். பட் இந்த 50% லங் உள்ளவங்க
நான் வந்து இப்போ 1 கிலோமீட்டர் ஓடணும்னா கண்டிப்பா ஓட முடியாது. ஸோ வந்து யூ நீட் அன் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி. அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே லாஸ் ஆயிடுச்சு. பட் ஹவு டு வி ஓவர் கம்? ஸோ நம்மளால 100% திருப்பி நம்ம பழைய ரேங்க் கிடைக்காது. வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டூ சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். மெயினாக பார்த்தோன்னா மெடிக்கலி வி வில் கிவ் ஸ்பைரோமெட்ரி. ஸ்பைரோமெட்ரின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏர் ப்ளோ பண்ணி அந்த பால் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி திஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ். போஸ்ட் கோவிட் ரெக்கவரி உள்ளவங்க கண்டிப்பா அந்த ஸ்பைரோமெட்ரி பண்ணாங்கன்னா தே வில் ஹேவ் அ பெட்டர் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ அது ஒன்று. ஸோ பாடி பெயின் ரொம்ப நாளாக இருக்கு, நடந்தா மூச்சு வாங்குதுன்னா, மூச்சு வாங்குறது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். பாடி பெயின் எதனால இருக்குன்னா மசில் இன்ஃப்ளமேஷன், அந்த ஏற்கனவே இந்த இன்டர்லூக்கின் சைட்டோகைன்ஸ்னால வந்த இன்ஃப்ளமேஷன் வில் பி தேர் ஃபார் சம் டைம். ஸோ இது செட்டில் ஆக கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அது ஒன்று. அது இல்லாமல் ஒன்ஸ் கோவிட்லேருந்து ரெக்கவரி ஆனால் கூட கொஞ்ச நாளைக்கு பிளட் தின்னர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும், மாடரேட் அண்ட் சிவியர் கேசஸ் பீப்புளுக்கு. ஸோ வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆஃப் பிளட் தின்னர்ஸ் கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுவுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கிட்டா அதனால சில காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ யூ ஷுட் பி, ஸோ வென்எவர் யூ ஆர் இன் டவுட் யூ ஷுட் ஆஸ்க் ஹெல்ப். எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஹெல்ப் ரீச் பண்ணுங்க. நீங்களா எதுவுமே பண்ணிக்காதீங்க. இந்த மயால்ஜியா கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டேக் அ குட் டயட். ஒரு ஹை ப்ரோட்டீனேஷியஸ் டயட்டாக எடுக்கலாம். either you have to start with a proteinaceous diet, you have to take vitamins. ஸோ எக்ஸசைஸ்னு போனீங்கன்னா மைல்டாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ், வாக்கிங், இது மாதிரி ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஷுட் பி அவாய்டட் போஸ்ட் கோவிட் ரெக்கவரியில். ஸோ அது கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி மார்டாலிட்டி கூட காஸ் பண்ணலாம். ஸோ இட் டேக் சம். அது இல்லாமல் ரொம்ப காமனாக கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு ஸ்மெல் வந்து போயிருச்சு கோவிட் வந்த பிறகு, ஸோ எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய கேட்குறாங்க. ஸோ வைரல் ஃபீவர் கோவிட் மட்டும் இல்லை, H1N1 நிறைய வைரல் ஃபீவரில் ஸ்மெல் வந்து காமனாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து திஸ் வைரஸ் வந்து இந்த நேசல் ட்ராக்லலாம் வந்து இருக்கிறனால அங்கே இருக்கிற ஆல்ஃபாக்டரி செல்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். ஸோ இது எப்போ வரும்னா இது வந்து சப்ஜெக்டிவ் டு பீப்புள். சில பேருக்கு வந்து திருப்பி ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்துடும், சில பேருக்கு 2 months வரையும் ஆகுது. வெரி ஒரு 5% ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ வந்து லைஃப் லாங் இல்லாமல் கூட இருந்திருக்காங்க. ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் அண்ட் தெர் இஸ் நோ மெடிகேஷன் டு கிவ் பேக் யுவர் ஸ்மெல் டேஸ்ட். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அண்ட் யுவர் பாடி ஹாஸ் டு கோப் அப் வித் இட். அதுதான் ஆன்சர் அதுக்கு. ஸோ நம்ம நிறைய பேர் எனக்கு ஸ்மெல் இல்லை சார், ஏதாவது மெடிசன் எழுதி கொடுங்க, டேஸ்ட் இல்லை ஏதாவது மெடிசன் எழுதி கொடுங்க. தெர் இஸ் நோ சச் மெடிகேஷன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்மெல் ஆர் லாஸ் ஆஃப் டேஸ்ட். பாடி வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணதுன்னு we have to wait and see. ஓகே. அண்ட் இன்னொரு காமன் கொஸ்டின் வந்து நிறைய பேர் இம்யூனிட்டி டெவலப் பண்ணோம், கோவிட் வராம இருக்கு, ஒரு லைக் வந்தா பாடி ஹேண்டில் பண்றதுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணோன்னு இந்தியால தான் காமனா நிறைய திங்ஸ் பண்றாங்க எல்லாருமே. ஸோ வாட் ஆர் த சயின்டிபிக்லி ப்ரூவன் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி, ஆர் இஃப் நாட் இம்ப்ரூவ் டு மேக் ஷுர் தட் யூ ஹேவ் குட் இம்யூனிட்டி? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் குட் இம்யூனிட்டி வந்து ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் தான். அட்லீஸ்ட் இப்போ கோவிட் டைம்ல எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக தூங்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் த கீ டு ஹேவிங் எ குட் இம்யூனிட்டி. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதுக்கு வந்து 8 மணி நேரம் தூங்கணும், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஈவன் இஃப் யூ ஆர் இன் லாக்டவுன் வீட்டிலே நீங்கள் யூ கேன் டூ யோகா அண்ட் அதர் எக்ஸசைஸ். செகண்ட் திங் வந்து நியூட்ரிஷன். ஒன்லி ப்ரோட்டீன் கிவ்ஸ் யூ இம்யூனிட்டி, வேற எதுவுமே உங்களுக்கு இம்யூனிட்டி தராது. குட் ப்ரோட்டீன் வில் கிவ் குட் இம்யூனிட்டி. தேர்ட் திங் வந்து யூ கேன் டேக் சப்ளிமெண்ட் விட்டமின்ஸ். மெயின்லி டியூரிங் கோவிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கலாம், விட்டமின் சி, சிங்க் எடுத்துக்கலாம். Other than that you can take B complexes and vitamin D, calcium. ஏன்னா வந்து கால்சியம் கம்மியா இருக்கிறவங்க, விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. பட் there is no direct relation, but still the research says டெஃபிஷியண்டா இருக்கிற பீப்புளுக்கு வருதுன்னு. ஸோ யூ கேன் டேக் தட் ஆல்சோ. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினா என்னன்னா யூ ஷுட் நாட் டூ இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன்லாம். கண்டிப்பா பண்ணீங்கன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து இப்போ ஈவன் டிஎன் கவர்மெண்ட்ல கூட ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து அங்கங்க வச்சு பண்ணாங்க. அது இல்லாமல் ரொம்ப பப்ளிக்கான ஸ்டீம் இன்ஹலேஷன் டிவைசஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஸ்டீம் இன்ஹலேஷன் நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸஸ் ஹீட் வந்து வேப்பர் வந்து உங்களோட நோஸ்ல படும் போது உங்களோட ரெஸ்பிரேட்டரி செல்ஸ் வந்து பாதிக்கப்படும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒன்ஸ் வந்து அந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ்லாம் போயிருச்சுன்னா எக்ஸஸ் ஹீட்ல உங்களுக்கு கோவிட் வந்துருச்சா இல்ல என்னன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்துடும். செகண்ட் வந்து இது மாதிரி நீங்க கோவிட் வந்தா கூட யூ கேன் கெட் யுவர் ஸ்மெல் பேக். இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணி நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு திருப்பி ஸ்மெல்லே வராது. ஸோ ஸ்டாப் டூயிங் ஸ்டீம் இன்ஹலேஷன். அது இல்லாமல் பப்ளிக்கா ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து ஷுட் பி சிவியர்லி டிஸ்கரேஜ். ஈவன் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டப்ல ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து there are some researchers who support it. ஆனா அது lack of evidence அப்படின்னு சொல்லி தான் WHO சொல்றாங்க. ஸ்டீம் இன்ஹலேஷன் will not prevent you from getting a COVID
அதெல்லாம் கண்டிப்பா ஒண்ணுமே பண்ணாது. யூ கான்ட் கில் அ வைரஸ் விச் இஸ் ஆல்ரெடி இன்டு யுவர் பாடி. ஸோ அதுதான். ஓகே ஸோ அது ஹெர்பல் டானிக் வந்து குடிக்கிறது வந்து should be, I'm strictly against giving herbal tonics because we ஓகே are seeing a lot of gastric ulcer, gastric perforation also. நிறைய கேஸ் வருது. 20 நாள் herbal tonic குடிச்சேன், அதுவும் வெறும் வயிற்றுல குடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடிச்சிட்டு அல்சர் பெயின் வராங்க. ஸோ அல்சர் பெயின் வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலியோட தான் வருவீங்க, விச் இஸ் ஆல்சோ ஏ கோவிட் சிம்டம். நாங்க அப்போ உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம், பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். எனிவே நீங்க ப்ரிவென்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டு உங்களுடைய மணி தான் லூஸ் பண்ண போறீங்க. ஒரு 20,000 நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எல்லாமே. ஸோ பெட்டர் ப்ரிவென்ஷன், இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு ஸ்டே சேஃப் இன்சைட் ஹோம். அதுதான் நான் சொல்றேன். ஓகே நத்திங் நீங்க உள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பெஸ்ட் திங். ஓகே ஆடியன்ஸ்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருந்தது. லைபோசோமல் ஆம்ஃபோடெரிசின் இன்ஜெக்ஷன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் எவ்ரிவேர். அது is there a plan for getting those injections for patients, or why is that injection even important? ஓகே, இவங்க வந்து ஆம்ஃபோடெரிசின் இன்ஜெக்ஷன் பத்தி கேக்குறாங்க. இட் இஸ் an antifungal injection. நம்ம ஏற்கனவே பிளாக் ஃபங்கஸ் பத்தி பேசிட்டோம். வந்து அந்த மியூகோமைகோசிஸோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் they will give injection amphotericin, செகண்ட் டிப்ரைட் பண்ணுவாங்க. ஏற்கனவே இன்வால்வ் பார்ட்டை கட் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் அதுக்கு இருக்க இப்போ இதுல ட்ரீட்மெண்ட். ஸோ எப்படி ஒரு போன வீக் வரையும் ரெம்டெசிவிர் வாங்க எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டாங்களோ, இப்போ எல்லாரும் ஆம்ஃபோடெரிசின் வாங்க அடிச்சுக்கிறாங்க. என்னன்னா வந்து ஆம்ஃபோடெரிசின் இப்போ உண்மையிலே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா கிடையாது. ஆம்ஃபோடெரிசின் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா வந்து ஆம்ஃபோடெரிசின் கொடுத்து தான் ஆகணும். ஐ திங்க் பீப்புள் வாங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். ஹாஸ்பிட்டல்ஸ் மோஸ்ட்லி அவங்க தான் ப்ரொக்யூர் பண்ணணும். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அண்ட் ஐ திங்க் கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் தட். இஃப் நாட் மாதிரி எதுவும் இல்லைன்னா யூ கேன் கம் டு அஸ். நாங்கள் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கோம். இஃப் யூ சப்மிட் எனி இது மாதிரி கண்டிப்பா வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா we will request to the health secretary and health minister regarding that. So it can be done, but government and hospital has to take care of that. ஓகே, நீங்க ரெம்டெசிவிர் மென்ஷன் பண்ணீங்க. சோ அதையே ஹை டிமாண்ட்ல இருந்துச்சு and there was a lot of discussion. அது வந்து நீங்களும் சொன்னீங்க ரெம்டெசிவிர் will not save a person from covid. சோ அது ஏன் இவ்ளோ ஹை டிமாண்ட்ல இருந்தது? ஓகே, ரெம்டெசிவிர் வந்து ஒரு ஃபேக்கா ஒரு எக்ஸாஜரேட் பண்ண ஒரு மெடிசின் தான். என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெம்டெசிவிர் வந்து ஒரு மேஜிக் மெடிசின் மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ரெம்டெசிவிர் நம்ம WHO சுவாமிநாதன் அப்படின்னு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து பல மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் டிஎன் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ வந்து ரெம்டெசிவிர் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. முக்கியமா இந்தியன் செட்டப்ல ரெம்டெசிவிர் யாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னா 5 to 7 days ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ரெம்டெசிவிர் கொடுத்தா இட் வில் பிரிவென்ட் the ஹாஸ்பிட்டலைசேஷன் டேட் வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்க வந்து 20 நாள் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா 14 நாள் இருப்பீங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூகே மாதிரி கண்ட்ரீஸ்ல ஹாஸ்பிட்டல் டியூரேஷன் ஸ்டே வந்து குறைஞ்சதுன்னா கவர்மெண்ட் வில் கெட் பெனிஃபிட் ஆஃப் இட். ஏன்னா வந்து people are not paying out of their pocket. Insurance companies are paying and government has to deal with it. ஸோ அதனால இந்தியன் செட்டப்ல கண்டிப்பா ரெம்டெசிவிர் யூஸே கிடையாது. ஸோ நீங்க இங்க ஹாஸ்பிட்டல் டியூரேஷன் வந்து குறைச்சி பயனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம ரெம்டெசிவிர் டிமாண்ட் வந்து இப்ப யாரெல்லாம் கேட்கறாங்கன்னா, எனக்கே ஒரு நாளைக்கு 50 to 60 கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ரெம்டெசிவிர். என்ன கேட்பாங்கன்னா, ரெம்டெசிவிர் எந்த அளவுக்கு வித்துருந்தாங்கன்னா எம்ஆர்பி 3,000 தான், 25 to 40,000 வரையும் வயல் வித்துட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் டாக்டர்ஸே நிறைய பேர் பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாங்க. அதான் உண்மை. ஸோ நிறைய வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு பிளாக் மார்க்கெட்ஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ரீசன்னா வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஐசியூல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரெம்டெசிவிர் யூஸ் ஆகாது. பட் என்ன இந்த பேஷண்டோட அட்டெண்டரோட மைண்ட் செட் என்னன்னா, ஏதாவது கொடுத்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா அவங்கள காப்பாற்ற முடியாது, சிக்கா இருக்காங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ கோவிட் வந்து ஒரு புது இன்ஃபெக்ஷன், நிறைய மெடிசின்ஸ் கிடையாது. நான் சொல்லிட்டேன், ஸ்டெராய்ட்ஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுவும் கரெக்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸ்ட்ராவா ஆன்டிகோகுலன்ஸ் வந்து 3 weeks ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ இதுதான் மெயின் ஸ்டே. பட் வந்து நமக்கு பேஷண்ட் அட்டெண்டர் வந்து பேஷண்ட் சீரியஸா இருக்கும்போது ஏதாவது பண்ணி காப்பாத்துங்கன்னா, நானுமே டாக்டரா இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ரெம்டெசிவிர் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த டிமாண்டுக்கு காரணம். சீரியஸ் எல்லா பேஷண்ட்டுக்கும் ரெம்டெசிவிர் கொடுத்தா காப்பாத்திடலாம்னு சொல்லி ஒரு நோஷன். அது இல்லாம நார்மலா மைல்டு பீப்புள் கூட சரி நமக்கு ரெம்டெசிவிர் கொடுத்து சீக்கிரமா சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட். பட் வந்து ரெம்டெசிவிர் வந்து இந்தியன் புரோட்டோகால்ல இருந்து தூக்கிட்டாங்க. 1 week முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ WHO படி நம்ம பழைய மெடிசன் என்னென்னலாம் கொடுக்கறது இல்லைன்னா ரெம்டெசிவிர் கொடுக்கறது இல்லை, ஐவர்மெக்டின் கொடுக்கறது இல்லை, எதுவுமே இப்போ இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ மெயின் ஸ்டே வந்து ஸ்டெராய்ட்ஸ் தான். ஸ்டெராய்ட் வந்து ரொம்ப காமன்லி அவைலபிள் இருக்கு. ரைட் நவ் நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஆம்ஃபோடெரிசின் பி மட்டும் தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் வில் டூ சம்திங் டு மேக் ஷுர் பீப்புள் கெட் இட் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஆடியன்ஸ்ல இருந்து இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், பட் இன்னொரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணிடலாம், அவங்க மேபி மிஸ் பண்ணிருப்பாங்க. கோவிட் recovered patient tested reactive for IgG antibodies with the value of 78. What is the waiting period to get vaccinated for such patients? கோவிட் ஆன்டிபாடி லெவல்ஸ் அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, IgG லெவல்ஸ். ஸோ ரிகார்டிங் வேக்சினேஷன் யூ டோன்ட் நீட் டு செக். இப்போ புது ப்ரோட்டோகால் படி நீங்க ஆன்டிபாடி லெவலாம் செக் பண்ண வேணாம். ஆஃப்டர் 90 days யூ கேன் கெட் வேக்சினேஷன், அவ்வளவுதான். ஸோ யார் வந்து இந்த ஐஜிஜி ஆன்டிபாடி லெவல் செக் பண்ணணும்னா பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க, கன்வலசன்ட் பிளாஸ்மா. அந்த தெரப்பி, அந்த பிளாஸ்மா தெரப்பிக்கு மட்டும் தான் ஐஜிஜி ஆன்டிபாடி செக் பண்ணிட்டு ஹையர் ஆன்டிபாடி இருக்கிறவங்க மட்டும் they can donate to people அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு we don't need to measure the antibody level for getting vaccination. ஓகே. அண்ட் நீங்க இந்த பிளாஸ்மா சொன்னீங்க, அதுவும் ஒரு क्वेश्चन நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ பிளாஸ்மா டொனேட் பண்ணுங்க அப்படின்னு பிளாஸ்மா நடத்திட்டு இருந்தாங்க. ரிகார்டிங் பிளாஸ்மா டொனேஷன், எங்க பார்த்தாலும் பிளாஸ்மா டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு டிமாண்ட். ஸோ டொனேட் பிளாஸ்மா சேவ் லைஃப்னு. ஸோ எப்படி ரெமடெசிவிர் வந்து ஒரு ஓவர் ஹைப்ரிட் ட்ரீட்மெண்ட்டோ, அதே மாதிரி இந்த பிளாஸ்மா தெரப்பியும் ஓவர் ஹைப்ரிட் ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி நிறைய வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுத்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால பிளாஸ்மா அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஒரு பிளட்டோட காம்பவுண்ட் தான். ஒரு பிளட் டொனேட் பண்ற மாதிரி ஏற்கனவே கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன பீப்புள் who are having high antibody, இந்த ஆன்டிபாடி லெவல் செக் பண்ணுவாங்க. நிறைய ஆன்டிபாடி லெவல் இருக்கிறவங்க they should donate their blood. அந்த பிளட்டை வந்து செப்பரேட் பண்ணி பிளாஸ்மாவா எடுத்து பாசிவ் இம்யூனிட்டியா இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க பாடி வந்து 7 days கழிச்சு ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து தானாவே செக்ரெட் ஆகும் ஆன்டிபாடிஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி பழைய கான்செப்ட் இருந்துச்சு. பட் ரீசெண்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளாஸ்மா தெரப்பியும் நம்ம ப்ரோட்டோகால்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் பிளாஸ்மா தெரப்பிக்கு நம்ம எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பெருசா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ட்ராப்ட் ஃப்ரம். யா, ஓகே. ஸோ இவ்வளவுதான் ஆடியன்ஸ்ல இருந்து क्वेश्चन இருந்துச்சு. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தட் மைட் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ரிகார்டிங் இந்த செகண்ட் வேவ் ஏன் வந்து காமனா யங் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு. ஸோ வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணுமாங்கிறத நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தாங்க. சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணுன்னா ஜென்ரலி கோவிட் வந்து சில்ட்ரன் ஒரு லெஸ் தென் 18 இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரல் நோஷன் இருக்கிறவங்களுக்கு காமனாக கோவிட் வந்து வரதுக்கான சான்சஸ் கம்மி, ஆனால் வராதுன்னு இல்லை. என்ன காரணம்னா இந்த கோவிட் வைரஸ் வந்து மெயினாக நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் ரிசப்டாரில் தான் அட்டாச் ஆகும், ஏசிஇ ரிசப்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிசப்டார் வந்து சில்ட்ரனில் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால சில்ட்ரன் வில் கெட் லெஸ் அஃபெக்டட், அவ்வளோதான். அண்ட் யங் பீப்புள் ஏன் இந்த வேவ்ல அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப விருலண்டான ஸ்ட்ரெயின் அர்த்தம் கிடையாது. அஃப்கோர்ஸ் தி ஸ்ட்ரெயின் இஸ் வெரி விருலண்ட். இது வந்து ஈக்குவலாக தான் அஃபெக்ட் பண்ணுது, எல்லாருமே ஒரே மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணுது. பட் யங் பீப்புள் ஏன் மோர் காமனாக அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ்ல பண்ண ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 45+ பாப்புலேஷனை வேக்சினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 60+ ஏற்கனவே முடிச்சிட்டோம், 45 முடிச்சிட்டோம். ஸோ வந்து அது இல்லாமல் இந்த 18 to 45 கேட்டகரி பீப்புள் தான் வந்து அதிகமாக இப்போ வேலைக்கு போகிறாங்க. இந்த எசென்ஷியல் சர்வீஸில் வேலைக்கு போகிறதும் அவங்க தான். திஸ் பீப்புள் ஆர் மொபைல் பாப்புலேஷன். இந்த மொபைல் பாப்புலேஷன் இருக்கிறவங்க நிறைய வேலைக்கு போகிறாங்க, வேக்சினேஷனும் பண்ணிக்கல. அது இல்லாமல் இந்த பீப்புள் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேல்ஸாக இருந்தால் தே வில் ஹேவ் அ டெஸ்டோஸ்டிரான் ஸ்டார்ம் அட்ரினலைன் ரஷ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கனா வீட்டில் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வயசானவங்க கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பாங்க, பயந்துருவாங்க. இவன் வந்து இப்போ யங் பீப்புள்னா எனக்கு எப்படி வரும், எனக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நோ பர்சன் வில் ஹேவ் இம்யூனிட்டி. கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாடியில் எந்த அளவுக்கு அந்த ஏசி ரிசப்டார்ஸ் இருக்கோ அதிகமாக உங்களுக்கு அந்த ரிசப்டார்ஸ் இருந்தால் யூ ஆர் கோயிங் டு கெட் அஃபெக்டட் மோர். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒரு பாடி பில்டர் 2 பேர் இருந்திருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு சேர்ந்த வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் அ பாடி பில்டர், கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாமலாம் இருக்காது. ஸோ வந்து சும்மா வந்து எனக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்குது, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு வெளிலலாம் சுத்தாமல் இருந்தது கண்டிப்பாக. ஸோ மெயின் வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ஒன்றே தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷனால தான் பரவுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏரோசால் டிரான்ஸ்மிஷன் கூட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைட் ஃபிட்டிங் மாஸ்க் ப்ராபபிளி N95 போடணும். அப்படி இல்லாட்டி டபுள் மாஸ்க்னா கண்டிப்பாக வந்து 2 சர்ஜிக்கல் மாஸ்க் கிடையாது, ஒரு கிளாத் மாஸ்கோட இன்னொரு சர்ஜிக்கல் மாஸ்க்.
ஸோ N95 மாஸ்க்கு டபுள் மாஸ்கிங் தேவை கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு குட் ஃபிட்டிங் மாஸ்க் தான் பெட்டர் வே டு ப்ரிவெண்ட் உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் வேக்சினேஷன். ஸோ இந்த 2 பண்ணிட்டு வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஸோ டுகெதர் வி கேன் வின் திஸ் கோவிட் இந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸிங். எதுவா இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்சிங், நீங்க சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ், வேரிங் மாஸ்க், ஹேண்ட் வாஷ் பண்றது, பேசிக் சானிடேஷன் மெயின்டைன் பண்றது, க்ரௌட்ஸ் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் வேக்சினேஷன் போட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி we still need to continue taking these preventive measures. ஏன்னா it will not guarantee not getting COVID, பட் உங்களோட சிவியாரிட்டி தான் குறைக்கும். ஸோ நிறைய இடத்துல பாக்குறோம் வேக்சினேஷன் போட்டுட்டு அடுத்த நாளே பார்ட்டி பண்ண போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பா கண்டினியூ டேக்கிங் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் கண்டினியூ சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் வேரிங் மாஸ்க்ஸ். இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எங்க கிட்ட இந்த டாக்டர். பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே. ஐம் பிரிட்டி ஷுர் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும். பிகாஸ் எல்லாமே ரேண்டமா ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல அங்க இங்க பாக்குறோம். ஸோ இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யூ. இந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா ஹோஸ்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. Yeah, thank you to Varvi and thank you to Vignesh Bala for organizing this. இந்த IGTV வீடியோவை நீங்க சேவ் பண்ணிடுங்க எண்ட் பண்ணும்போது. ஸோ இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா திருப்பி போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்தா உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸா இருக்கும் உங்களுக்கு எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா. And thank you audience for joining. Questions எல்லாம் கேட்டீங்க. Thank you so much. Have a great day and stay safe. Thank you.